ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் க்ரீம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே காய்ச்சி ஆற வைத்த பால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 கப் பவுடர் சுகரை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் சுகர் எப்படி பண்ணணும், அதை எப்படி மெஷர் பண்ணணும், அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் காமனாக எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எப்படி மெஷர் பண்ணணும். அதே போல் இது வந்து ஹோம்மேட் பட்டர், எங்கள் வீட்டில் மாட்டுப்பாலில் செஞ்சது, அதான் இவ்வளோ எல்லோவாக இருக்குது. இந்த பட்டர் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் அப்புறம் மேலே ஐ பட்டன் எல்லாத்துலேயும் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த பட்டரை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். அந்த வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள், எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லாமல் நம்ம விஸ்க் வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டு வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு அடிக்கணும்னா அந்த பட்டரோட ஒரிஜினல் கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ரொம்ப எல்லோவாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு சாண்டில் கலர் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கணும். இது கூட இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது 3 பேட்சாக சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப். இப்போ 1.5 கப்பை வந்து 3 பேட்சாக பிரித்து நம்ம அந்த மாதிரி சேர்த்து அடிக்கும்போது, எதுக்காக இப்படி அடிக்கிறோன்னா அப்போ தான் பட்டரோட நல்லா அந்த சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி அடிக்கிறது. இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோடையே நம்ம பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பால் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த பட்டர் க்ரீம் வந்து நல்ல சில்கியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பால் சேர்க்குறோம். கடைசியாக வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம பட்டர் க்ரீம் வந்து பார்க்குறக்கு நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக வந்து பார்க்குறக்கு ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. அப்புறம் இது கூட உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர், அதாவது எசன்ஸ், வெனிலா ஃப்ளேவர் வேணுன்னா வெனிலா, ஆரஞ்சு, எந்த எசன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஃபுட் கலரும் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் செய்ய போகிறேன். ஆனால் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து நான் போட போகிறேன். என்கிட்ட வந்து ஜெல் கலர் இல்லை, அதனால் லிக்விட் கலர் தான் வந்து போட போகிறேன். இப்போ எல்லா சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்து நான் அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அந்த ஃப்ளேவரும் கலரும் சேர்த்து அடிச்சுக்க போகிறேங்க. இந்த பட்டர் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. ஏன்னா விப்பிங் க்ரீமே நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். பட்டர் க்ரீம் வந்து வருமோ வராதோங்கிற டவுட்டில் ட்ரை பண்ணாமே விட்டுட்டேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சுகர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா நம்ம பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சே எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். இல்லைன்னா வந்து ஐசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தருன்னு தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg வெனிலா கேக்குக்கு வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் கடையில் வாங்குகிற பட்டரில் பர்ஃபெக்டாக வரலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. நான் ஹோம்மேட் பட்டரில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அக்டோபரில் நான் ட்ரை பண்ணது எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு. இதுவும் பர்ஃபெக்டாக வந்தது. ஃபஸ்ட்டு செஞ்ச மிஸ்டேக்கெல்லாம் இதில் கரெக்ட் பண்ணி செஞ்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது பேக்கிங் ரிலேட்டட் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.